ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய காத்தால் எழுந்த உடனே வேலை தான். சமையல் வேலை ஒரு பக்கம் பண்ணாலும் வீட்டில் இருக்கிற வேலை எப்போவுமே செய்கிற வேலை தான். வாரத்தில் ஒரு நாள் எப்போவுமே வீடை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுவேன். டீப் க்ளீன் பண்ணாலும் எங்கள் வீட்டில் குப்பையே அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நான் வேலை செய்யும் போது எப்போவுமே க்ளீனாக தான் வேலை செய்வேன். அது மட்டும் கிடையாது, இப்போது நம்ம வீட்டில் ஜோய்மா இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் வீடு எப்போவுமே சுத்தமாக தான் நான் வச்சுருக்குவேன். ஆனாலும் வீட்டில் தேவையானது ரொம்ப நாள் போட்டு வச்சுருந்த சோஃபா கவரு, டைனிங் டேபிள் கவர்ஸ் எல்லாம் மாற்றணும். நான் ஒரு வேலையாக மொல்லமாக செய்கிறது நீங்கள் வீடியோவாக பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சோகமாக டயர்டாக இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தால் டக்குன்னு ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் மறந்து போயிடுவீங்க. நான் அப்படி நினச்சி தாங்க எதை பற்றியே கவலைப்படாத வீட்டில் இருக்கிற வேலையே செய்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சோஃபா கவர் மாற்றணும், டைனிங் டேபிள் கவர் மாற்றணும், பெட்டு கவர் மாற்றணும், வீடு க்ளீன் பண்ணணும், சமைக்கணும். இது எப்போவுமே நம்ம செய்கிற வேலை தான். வேறு எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. அதனால தான் இப்போ நான் சோஃபாக்கும் கவர் மாற்றிட்டேன். இந்த கவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். இந்த கவருடைய காஸ்ட் 1000 ருபீஸு. ரொம்பவே நல்லாயிருக்கு. வாஷிங் மிஷினில் 3-4 டைம்ஸ் கூட நான் வாஷ் பண்ணிட்டேன். அந்த சுங்கு மட்டும் கொஞ்சம் கழுந்து வந்துடுதுங்கோ. மற்றபடி துணி ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்டுடைய பாட் நீங்கள் பார்த்துருக்குவீங்க வீடியோஸில். அந்த செடியை எங்கள் ஜோய்மா ஃபுல்லாகவே கடித்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் அந்த பாட்டை தூக்கி போட எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஒரு சாஃப்டான, அது உங்களுக்கே தெரியும், கிச்சன் துடைக்கிற வைப் அதை வச்சு அது மேலே மணி பிளான்ட்டை செட் பண்ணி நான் அங்கே வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது அந்த வுட்டு எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா. இப்போ பெட்ரூம் இவ்வளோ கெலிஜாக இருக்குது. பெட்டு கவர்லாம் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய பெட்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே க்ளீன் பண்ண துணிங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். ஏன் டக்குன்னு அப்போவே வேலை முடிச்சா தான் இது நாளைக்கு கசிக்கலாம், நாளைக்கு ஏன்னா கசுக்கிறதே மிஷின் தானவங்க, அதை நம்ம ஏன் லேட் பண்ணோம். டக்குன்னு கொண்டு போயிட்டு பெட்டு கவர் மாற்றின உடனே கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கு தேவையான சர்ஃப் பவுடர் போட்டு நான் ஆன் பண்ணி விட்டுடுவேன். இது ரொம்ப ஒரு 1 வீக் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நிறையாவே சர்ஃபு போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். நம்ம வேலை செய்யும் போது எதுக்காகவோ எத்தையோ நினச்சி நீங்கள் வேலை செய்யாதீங்க. நீங்கள் ஹாப்பியோடு வேலை செஞ்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கவலை இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே கடவுள் நம்மளை சந்திக்குவார். கஷ்டம் வந்தாலும் நல்லதுக்கு தான் நினைக்கணும், நம்மளுக்கு சந்தோஷம் வந்தாலும் நல்லதுக்கு தான் நினைக்கணும். காலங்கள் கடந்து போகிற மாதிரி நம்மளும் கடந்து போகணும். அது மட்டும் இல்லை, இப்போ வீடு ஃபுல்லாக எல்லாமே கவரெல்லாம் மாற்றி கொண்டு போய் நான் வாஷிங் மிஷினில் போட்டேன். இப்போ வீடை க்ளீன் பண்ணணும், பெருக்கி எடுக்கணும். சாமானை வாஷ் பண்ணணும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு வீட்டை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் வீடு நான் க்ளீன் பண்ணேன். சோஃபா பின்னாடியில் பெருக்கி தான் நான் எடுத்தேன். இவ்வளோ தாங்க குப்பையே வீட்டில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி வேலை செஞ்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீடை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா. டெய்லி பெருக்கும்போது நார்மலாக நீங்கள் பெருக்காதீங்க. மூளை முடுக்கெல்லாம் இருக்குது, சோஃபா இருக்குது, இல்லை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நகர்த்தி பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா மேலக்கா பெருக்கிட்டால் கூட நம்மளுக்கு திரும்ப இன்னொரு நாள் வேலை செய்யும்போது அது ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ வேலை செய்து ரொம்ப ஈஸியாக தான் செய்கிறேன். எந்த டயர்டோ எந்த சுஸ்தோ, இப்போ வீட்டில் பெட் கவர் மாற்றினோம், சோஃபா கவர் மாற்றினோம், டைனிங் டேபிள் கவர் மாற்றினாவே அதுக்கே நாளைக்கு பண்ணிக்கலாம் விடு, இன்றைக்கி ஒரு நாள் சோஃபா கவர் மாற்றலாம், நாளைக்கு டைனிங் டேபிள் கவர் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நாட்கள் டைமும் தள்ளி போகுது, நாட்களும் தள்ளி போகுது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி வச்சு மண்டேவா இல்லை டியூஸ்டேவா அந்த டேட்டுங்களை நம்ம நாட்களை குறித்து வச்சு இல்லை மந்த்லி ஒன்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், வீடு ஃபுல்லாக பெருக்கி வாசலெல்லாம் கழுவி வீடெல்லாம் தொடச்ச பிறகு எங்கள் ஜோய்மா கொண்டு அந்த அம்மா இடத்துலேயே இங்கே கட்டிப்படி. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா. இவ்வளோ நாள் டைனிங் டேபிள் கீழே இருந்தாங்க அவங்க, அப்போ குட்டியாக இருந்தாங்க. இப்போ அந்த டீப்பாயை கொண்டு இங்கே போட்டுட்டு எங்கள் ஜோய்மா நான் அங்கே கட்டி போட்டுட்டேன். எங்கள் வீடு ஃபுல்லாகவே க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்க. இது எனக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாமே வேலை செய்கிறதுக்கு எனக்கு இல்லைனாலும் ஒரு 2 hours தான் ஆச்சுங்கோ.
சில பேர் வேலை செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என் கிச்சனில் இருக்கிற சாமானெல்லாம் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி ஒரு பக்கமாக நான் வச்சுட்டு சமையலும் நான் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. காத்தால போகிற ஹஸ்பண்ட் சாயந்தரம் ஃபுல் டே வேலை செஞ்சுட்டு வராங்க. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் ஆஃப் டே வேலை தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்பளம் ஃப்ரை பண்ணிட்டு ஒயிட் ரைஸ், ரசம், திரும்ப எங்கள் ஜோய்மாக்கு ரைஸை கொஞ்சம் குழ குழன்னு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.